வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பாலக்கில் தால் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பாலக்கீரை எல்லாருக்கும் நல்லா தெரியும். பாலக்கீரை நம்ம நார்த் இந்தியாவில் உள்ள ரொம்ப ஃபேமஸான ஒரு கீரை. அந்த கீரை பயன்படுத்தி தால், அதாவது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் தால் மாதிரி பண்ணி, அது கூட நம்ம பாலக்கீரை, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அருமையாக பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் மிக்ஸ் தால். கடலைப்பருப்பு, கொஞ்சம் சிறுபருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு இதெல்லாம் ஊற வச்சுருக்கிறேன். இங்கே உருளைக்கிழங்கு, தக்காளி, பூண்டு, மிளகாய் இதெல்லாமே நம்ம இப்போ குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதை விசில் விட போகிறேன். ஒரு 4-5 விசில் விட்டால் போதும். நல்ல பருப்பு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம தாளித்து இறக்க வேண்டியதுதான். இதுதான் இப்போ இந்த பருப்பு கூடயே உருளைக்கிழங்கு, பூண்டு, அதுக்கப்புறம் மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் ஜீரகம் சேர்க்குறோம். அப்புறம் கொஞ்சம் கடுகு எண்ணெய் நம்ம கொஞ்சம் மேலே அந்த குக்கர்லேயே போட்டோன்னா பொங்காது. இப்போ பாலக்கீரை, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நம்ம நறுக்கி வச்சு நம்ம தாளிக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ அங்கே கொதிச்சிருச்சு. இனிமேல் அதை நம்ம மூடி வச்சிடலாம். பாலக்கீரையும் கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 4-5 விசில் விட்ட பிறகு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், பருப்பு எவ்வளோ அழகாக அருமையாக வெந்திருக்குது. உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தக்காளி, அதில் போட்ட பச்சை மிளகாய் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ தாளிக்க வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணும். தக்காளி போட்டோம்னா கொஞ்சம் நல்ல மசிஞ்ச பிறகு நம்ம அதுக்கான கரம் மசாலா பார்த்திங்கன்னா மிளகாத்தப்பொடி, மல்லிப்பொடி இதுதான். கொஞ்சம் கரம் மசாலா தேவைப்பட்டவங்க போடலாம். கரம் மசாலா ஆப்ஷன் தான். இப்போ நல்ல நம்ம மசாலா, இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தால் எடுத்து அது கூட கொட்டிடுவோம். கொட்டினதுக்கப்புறம் இப்போ அதுக்கு முன்னாடி நான் மறந்துட்டேன், பாலக்கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது கூடயே போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து ரொம்ப அருமையாக இந்த பாலக்கீரையோடு நல்லா ஒன்றா வந்துடுச்சு. இப்போ இந்த தால் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த தாலை ஒன்றா இறக்குறோம். இறக்குனதுக்கப்புறம் நல்ல ஒரு 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 10 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா அருமையாக அந்த பாலக்கீரை, தால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அருமையான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.